குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வீடியோ பாடத்தை சந்தோஷமாக படிக்கலாம். வாங்க, இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ 133 வீடியோ இன்றைக்கி நான் போடக்கூடியது. கேபியை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். கேபி ஜோதிடத்தில் 39 பாடத்தை இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறேன். கேபி ஜோதிடம் 39 கேபியில் இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், கிரகங்கள் எந்த பாவகத்தில் உள்ளது. ராசி கட்டத்தை பார்த்து சொல்லிடுவீங்க. லக்கணத்துலேருந்து 1, 2, 3 எண்ணி 1ஆம் பாவத்தில் எந்த கிரகம், ரெண்டாவது ராசியில் என்ன, 3ஆவதுல என்னன்னு 12 ராசியும் நீங்கள் கண்ணால் பார்த்து சொல்லி கொடுத்துருவீங்க. இப்போ பாவகத்தில் எந்த கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குது, பாவகம்னா என்ன, ராசின்னா என்னன்றது நான் முன்னாடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் பாவகம்னா என்ன, ராசினா என்ன, அதுக்குள்ள வேறுபாடு தெரியல இருந்தால் தயவுசெய்து குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க. அதில் 133வது வீடியோ இன்றைக்கி நான் போடுறேன். இங்கே எல்லா வீடியோவும் வரிசையாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாவகம்னா என்ன, ராசினா என்ன எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏற்கனவே டீச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் போட்டு பாருங்கள். 4-5 முறை கேட்டு பழகுங்க. உங்களுக்கு பாவகங்கள்லாம் என்ன தெரியும். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க வந்துள்ள பாடம், கிரகங்கள் எந்த பாவகத்தில் உள்ளன. கிரகங்கள் எந்த பாவகத்தில் உள்ளன. ஃபஸ்ட்டு லக்கணம் விழுந்தது பார்க்கணும். லக்கணம் சிம்ம ராசியில் 1ஆம் பாவம். 1ஆம் பாவம் 1 தான் லக்கண புள்ளி. லக்கணம் எங்கே விழுந்திருக்கு? 10 டிகிரி 3 மினிட் 14 செகண்டில் விழுந்திருக்கு. அப்போ 1ஆம் பாவம் ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப முனையே 1ங்கிறது தான் லக்கணம் விழுந்த புள்ளி. இந்த இடத்துலேருந்து 2ஆம் பாவம் ஆரம்பிக்கிறது. 2ஆம் பாவகம் எங்கே ஆரம்பிக்குது? கன்னி ராசியில் 10 டிகிரி 4 மினிட் 17 செகண்டில் ஆரம்பிக்குது. அப்போ 1ஆம் பாவகத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றன? சரிங்களா? 1ஆம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றன அப்படின்னா, 1ஆம் பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது? 1லேருந்து 2 வரைக்கும் எந்த கிரகங்களுமே இல்லை. சரிங்களா? 1ஆம் பாவம் எங்கே விழுந்துருக்குது? 10 டிகிரி 3 மினிட் 14 செகண்டில் விழுந்துருக்குது. எங்கே 2ஆம் பாவம் ஆரம்பிக்குது? 10 டிகிரி கன்னிராசியில் 4 மினிட் 17 செகண்டு. சரிங்களா? அதில் வேண்டியிருக்கு. அப்போ 1ஆம் பாவம் ஆரம்பித்த அந்த ஆரம்ப முனையிலிருந்து 2ஆம் பாவம் 2ஆம் பாவகம் ஆரம்பிக்கின்ற அந்த ஆரம்ப முனையிற்கு ஏதேனும் கிரகங்கள் இருக்கின்றதா? இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் 1ஆம் பாவகத்தில் உள்ளது. அந்த கிரகங்களை என்ன சொல்லலாம்? 1ஆம் பாவகத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வாங்க, 1ஆம் பாவகத்தில் ஒரு கிரகமும் இல்லை. அப்போ பாவம் 1, 1ஆம் பாவத்தில் கிரகங்கள் இல்லை. அப்போ 2ஆம் பாவகம் வாங்க. 2ஆம் பாவகம் 2ஆம் பாவகத்தில் 2ஆம் பாவம் எங்கே ஆரம்பிக்குது? 10 டிகிரி 4 மினிட் 17 செகண்டில் ஆரம்பிக்கின்றது. சரிங்களா? 10 டிகிரி எங்கே ஆரம்பிக்குது? 10 டிகிரி 4 மினிட் 17 செகண்டில் 2ஆம் பாவகம் ஆரம்பிக்கிறது. இந்த பாவகத்தில் இருந்து 3ஆம் பாவகம் எங்கே ஆரம்பிக்குது? 11 டிகிரி 21 மினிட் 28 செகண்ட். இதுக்குள்ள கிரகங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். 2ஆம் பாவகங்கள் ஆரம்பித்த இடத்திலிருந்து 3ஆம் பாவகம் ஆரம்பிக்கின்ற முனை, 3ஆம் பாவம் ஆரம்ப முனை இருக்கும். அதற்கிடையில் ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அவற்றை 2ஆம் பாவகத்தில் உள்ள கிரகங்கள் சொல்லலாம். இருக்கா? 2ஆம் பாவகத்திலிருந்து 3ஆம் பாவம் வரைக்கும் கிரகங்கள் இல்லை. சரிங்களா? அப்போ 2ஆம் பாவத்தில்
கிரகங்கள் இல்லை. 2ஆம் பாவத்தில் கிரகங்கள் இல்லை. அடுத்து 3ஆம் பாவங்கள் வாங்க. 3ஆம் பாவகம் எங்கே ஆரம்பிக்கின்றதுன்னு நல்லா பார்க்கணும். சரிங்களா? 3ஆம் பாவம் எங்கே ஆரம்பிக்குது? 11 டிகிரி 21 மினிட் 28 செகண்ட். இந்த இடத்துல 3ஆம் பாவக ஆரம்ப முனை விழுந்துள்ளது. அப்போ 4ஆம் பாவக ஆரம்ப முனை எங்கே விழுதுன்னு பார்க்கணும். விருச்சிக ராசியில் 4ஆம் பாவக ஆரம்ப முனை 11 டிகிரி 51 மினிட் 18 செகண்ட்ல விழுந்திருக்கிறது. சரிங்களா? செகண்ட்ல விழுந்திருக்கிறது. அப்ப 3ஆம் பாவக ஆரம்ப முனையிலிருந்து 4ஆம் பாவக ஆரம்ப முனை வரைக்கும் ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அதை 3ஆம் பாவகத்தில் அந்த கிரகங்கள் உள்ளது என்றோம். இப்போ 3ஆம் பாவத்தில் ஒரு கிரகங்கள் கூட இல்லை. சரிங்களா? அப்ப 3ஆம் பாவம் ஆரம்பமாக இருக்கிறீங்க, கிரகங்கள் இல்லை. 4ஆம் பாவகம். 4ஆம் பாவகம் எங்க ஆரம்பிக்கின்றது? பாவ ஆரம்ப முனை என்ன டிகிரி, என்ன மினிட், என்ன செகண்ட்ல விழுந்திருக்கிறதுன்னு பார்க்கணும். அதிலிருந்து 5ஆம் பாவக ஆரம்ப முனை எந்த மினிட், எந்த டிகிரி, எந்த செகண்ட்ல விழுந்திருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்குள்ள கிரகங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ நல்லா கவனிங்க. 4ஆம் பாவகம் 11 டிகிரி 51 மினிட் 18 செகண்ட்ல விழுந்திருக்குது. 5ஆம் பாவக ஆரம்ப முனை எங்க இருக்கிறது? 11 டிகிரி எந்த ராசியில? தனுசுல 11 டிகிரி 7 மினிட் 37 செகண்ட்ல விழுந்திருக்குது. அப்ப இந்த 4ஆம் பாவக ஆரம்ப முனையிலிருந்து 5ஆம் பாவக ஆரம்ப முனைக்குள்ள கிரகங்கள் இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. எந்த கிரகங்கள்? சந்திரன் கிரகங்கள். என்ன டிகிரி, என்ன மினிட்? 15 டிகிரி 50 மினிட் 32 செகண்ட்ல சந்திர பகவான் இருக்கு. அப்ப 4ஆம் பாவகத்திலிருந்து 5ஆம் பாவக ஆரம்ப முனை 4ஆம் பாவக ஆரம்ப முனையில் இருந்து 5ஆம் பாவக ஆரம்ப முனைக்குள் உள்ள கிரகங்கள் 4ஆம் பாவகத்தில் உள்ள கிரகம் ஒரே ஒரு கிரகம் தான் இருக்குது. 4ஆம் பாவத்துல சந்திரன் மட்டும் உள்ளது. சந்திரன். சரிங்களா? அந்த டிகிரி அந்த மினிட்டுக்கு இடையில இருக்க கிரகத்தை மட்டும்தான் எழுதணும். நம்ம ராசி கட்டத்தில் இருக்க கிரகத்தை தூக்கி இதில் போடக்கூடாது. ராசி கட்டம் வேற. லக்கணத்துலேருந்து 1ஆம் ராசி 2ஆம் ராசி 3ஆம் ராசின்னு அப்படியே எண்ணிட்டு போயிடுவோம். அது ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு. இது பாவகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னா, பாவங்கன்னா 1ஆம் பாவ ஆரம்ப முனை விழுந்த டிகிரியிலிருந்து 2ஆம் பாவ ஆரம்ப முனை விழுந்த டிகிரிக்குள் இந்த இடைவெளியில் உள்ள கிரகங்களை 1ஆம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பாவகமாக நம்ம பார்த்துக்கிட்டே வரும். இப்போ நம்ம பார்த்தது என்ன? 4ஆம் பாவகம் 11 டிகிரி 51 மினிட் 18 செகண்ட்ல விழுந்திருக்குது ஆரம்ப முனை. 5ஆம் பாவக ஆரம்ப முனை 11 டிகிரி 7 மினிட் 37 செகண்ட்ல விழுந்திருக்கு. இந்த 4ஆம் பாவக ஆரம்ப முனைக்கும் 5ஆம் பாவக ஆரம்ப முனைக்கும் இடையில் கிரகங்கள் உள்ளதான்னு பார்க்கணும். இதில் உள்ளது அந்த கிரகம் சந்திரன். அதை நம்ம 4ஆம் பாவகத்தில் எந்த கிரகம் உள்ளது என்று கேட்டால் திட்டவட்டமாக சந்திரன் என்று சொல்ல வேண்டும். சரிங்களா? சந்திர பகவான் இருக்கின்றார். 5ஆம் பாவகம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு பார்க்கணும். 5ஆம் பாவகம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது, அதுக்குள்ளே என்ன கிரகங்கள் இருக்குதுன்றத ரொம்ப நல்லா கூர்ந்து கவனிக்கணும். 5ஆம் பாவகம் எங்கே ஆரம்பிக்குது? தனுசு. தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகுது. தனுசு ராசியில் 5ஆம் பாவக ஆரம்ப முனை 11 டிகிரி 7 மினிட் 37 செகண்ட்ல விழுந்திருக்கு. 6ஆம் பாவகம் எங்கே ஆரம்பிக்குது? 10 டிகிரி 14 மினிட் 41 செகண்ட்ல முடியுது. அப்போ 5ஆம் பாவ ஆரம்ப முனையிலிருந்து 6ஆம் பாவ ஆரம்ப முனை வரைக்கும் உள்ள கிரகங்கள் 5ஆம் பாவகத்தின் கிரகங்கள். அதில் என்ன டிகிரி விழுந்திருக்கு? எந்த கிரகம் விழுந்திருக்கு? கேது பகவான் இருக்கின்றது. அப்போ 5ஆம் பாவகத்தில் உள்ள கிரகம் கேது பகவான். கேது போட்டாலே போதும், உங்களுக்காக கேது பகவான். சரிங்களா? 5ஆம் பாவக ஆரம்ப முனை உள்ள டிகிரியில் இருந்து 6ஆம் பாவக ஆரம்ப முனை டிகிரிக்குள் இருக்கின்ற கிரகம் 5ஆம் பாவகத்தில் உள்ளது என்று அழைக்கின்றோம். சரிங்களா? நிறைய பேர் இந்த டவுட்டுக்கு அதுக்காகவே இன்னைக்கு மக்கள் கேட்டதுக்காகவே மக்களுக்காகவே இந்த வீடியோ நான் போடுறேன். இது பேசிக்கு மக்கள் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க? ராசிக்கு பாவகத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும்.
தனுசு ராசிலேருந்து இந்த ராசி தான் அப்படின்னுவாங்க. ராசி வேற, பாவகங்கள் வேற. பாவங்கள்னா ஆரம்ப முனைக்கும் இன்னொரு அடுத்த பாவத்தின் ஆரம்ப முனைக்கும் அந்த டிகிரி மினிட் செகண்டுக்குள்ளே இருக்கின்ற கிரகங்களை தான் நம்ம பாவகங்கள்னு சொல்கிறோம். ராசி கட்டத்தை நம்ம தொடப்பதில்லை, ராசியை. புரியுதுங்களா? இப்போ 5ஆம் பாவகத்திலிருந்து 6ஆம் பாவக ஆரம்ப முனை இருக்கு. ஒரே ஒரு கிரகம் கேது கிரகம் தான் இருக்குது. அப்போ அது 5ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் எங்கே ஆரம்பிக்குது? 6ஆம் பாவக ஆரம்ப முனை 10 டிகிரி 14 மினிட் 41 செகண்ட். 7ஆம் பாவம் ஆரம்பிக்கிறது 10 டிகிரி 3 மினிட் 14 செகண்ட். 6ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் இடைப்பட்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ள இருக்கிற கிரகம் 6ஆம் பாவத்துக்கு சொந்தமானது. அதுக்குள்ள எந்த கிரகமும் இல்லை. எந்த கிரகமும் இல்லைன்னா நம்ம டேஷ் ஒரு கோடு. 6ஆம் பாவத்துல எந்த கிரகமும் இல்லை. இப்போ 7ஆம் பாவத்துக்கு வாங்க. 7ஆம் பாவம் எங்க ஆரம்பிக்குது? 10 டிகிரி 3 மினிட் 14 செகண்ட் ஆரம்பிக்குது. எதுல? மகரத்துல. 8ஆம் பாவம் எங்க ஆரம்பிக்குது? 10 டிகிரி 4 மினிட் 17 செகண்ட். எங்க ஆரம்பிக்குது? 7ஆம் பாவம் கும்பத்தில் ஆரம்பிக்குது. 10 டிகிரி 3 மினிட் 14 செகண்ட் கும்பத்தில் ஆரம்பிக்குது. இது 8ஆம் பாவமா மீனத்தில் ஆரம்பிக்குது. எங்க ஆரம்பிக்குது? 10 டிகிரி 4 மினிட் 17 செகண்ட். அப்ப இந்த 2 ஆரம்ப முனைக்குள்ளால் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். ஏதேனும் ஒரு கிரகம் இருக்குதா? இது மீனம், மீனம். இது கும்பம். கும்பத்துக்கும் மீனத்துக்கும் நடுப்புற ஒரு கிரகமும் இல்லை. அப்ப 7ஆம் பாவத்துல எந்த கிரகமும் இல்லை. சரிங்களா? 7ஆம் பாவத்துல எந்த கிரகமும் இல்லை. 8ஆம் பாவம் கிரகம் இல்லைன்னா டேஷ் போட்டுருவேன். சரிங்களா? 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் மீனத்தில் ஆரம்பிக்குது. 10 டிகிரி 4 மினிட் 17 செகண்ட்ல 8ஆம் பாவக ஆரம்ப முனை வீழ்ந்துள்ளது. அப்போ 9ஆம் பாவம் ஆரம்ப முனை எங்க? மேஷம். மேஷத்துல விழுந்துருக்குது. எந்த டிகிரியில? 9ஆம் பாவக ஆரம்ப முனை 11 டிகிரி 21 மினிட் 28 செகண்ட்ல விழுந்திருக்கின்றது. அப்ப 8ஆம் பாவக ஆரம்ப முனைக்கும் 9ஆம் பாவக ஆரம்ப முனை விழுந்துள்ள டிகிரிக்கும் இடையில் ஏதேனும் கிரகம் உள்ளதா? இல்லை. இல்லைன்னா டேஷ். அப்போ 9ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோம். நல்லா கவனிங்க. 9ஆம் பாவக ஆரம்ப முனை எந்த டிகிரி எந்த மினிட்ல விழுந்திருக்கு அது பார்க்கணும். சரிங்களா? பார்த்துட்டு 10ஆம் பாவக ஆரம்ப முனை எந்த டிகிரி எந்த மினிட்ல விழுந்திருக்குன்னு பார்க்கணும். அந்த 2 டிகிரிக்கும் இடைப்பட்ட இடத்தில் ஏதேனும் கிரகம் இருந்தால் அதை எடுத்து அந்த பாவத்துக்கு நேரம் எழுதிடணும். அவ்வளோதாங்க விஷயம். இது ஒரு சிம்பிள் ஈஸியானது. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்பவே சுலபமாகும். 9ஆம் பாவம் எங்கே ஆரம்பிக்குது? மேஷத்தில் ஆரம்பிக்குது. எங்கே முடியுது? ரிஷபத்தில் முடியுது. ரிஷபம் முடியுது இல்லையா? அப்போ 9ஆம் பாவம் ஆரம்பிக்கிறது 11 டிகிரி 21 மினிட் 28 செகண்ட்ல 9ஆம் பாவக ஆரம்ப முனை விழுந்துள்ளது. அப்போ 10ஆம் பாவக ஆரம்ப முனை ரிஷபத்தில் 11 டிகிரி 51 செகண்ட் 11 டிகிரி 51 மினிட் 18 செகண்ட் விழுந்திருக்கு. அப்போ 9ஆம் பாவக ஆரம்ப முனைக்கும் 10ஆம் பாவக ஆரம்ப முனைக்கும் இடைப்பட்ட தூரத்தில் எந்த கிரகங்கள் விழுந்துள்ளதுன்னு பார்த்தா சனி பகவான். அப்போ சனி பகவான் ரிஷபத்தில் இருக்குதுன்னு சொல்றீங்க, 10ஆம் பாவத்தில் இருக்குன்னு சொல்லுங்க. கிடையாது, 9ஆம் பாவத்தில் இருக்குது. 9ஆம் பாவம் ஆரம்பிச்சதுலேருந்து 10ஆம் பாவம் ஆரம்ப முனை ஆரம்பிக்கிறதுக்குள்ள இருக்குது. அது ரிஷபத்தில் இருந்தாலும் கூட அது எதனுடைய பாவத்தை குறிக்குது? 9ஆம் பாவத்தை தான் குறிக்குது. அப்போ 9ஆம் பாவகம் என்றால் அதில் சனி கிரகம் விழுந்துள்ளது. இப்படி பார்க்கணும். சரிங்களா? ரிஷபத்தில் இருக்க உடனே 10ஆம் பாவத்தில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ரிஷபத்தில் இருக்கலாம். எந்த டிகிரி ஆரம்பிச்சு இருக்குது? 9ஆம் பாவக ஆரம்ப முனை எந்த டிகிரி மினிட் செகண்டில் விழுந்திருக்குன்னு பார்க்கணும். 10ஆம் பாவக ஆரம்ப முனை எந்த டிகிரி மினிட் செகண்டில் விழுந்திருக்குன்னு பார்க்கணும். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது. அது 2 ராசியில் வருது. மேஷ ராசிலையும் வருது, ரிஷப ராசிலையும் வருது. அந்த 2 டிகிரிக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிற எல்லா கிரகங்களும் 9ஆம் பாவகத்துக்கு உரிய கிரகம் ஆகின்றது. புரிஞ்சுதுங்களா?
அதுக்கடுத்து 10ஆம் பாவம் ரிஷபத்தில் ஆரம்பிக்குது. 11 டிகிரி 51 மினிட் 18 செகண்டில் ஆரம்பிக்குது. 11ஆம் பாவம் எங்கே முடியுதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற கிரகங்கள் 10ஆம் பாவத்துக்கு உரிய கிரகங்கள். அப்போ வாங்க 10ஆம் பாவக ஆரம்ப முனை விழுந்த டிகிரி என்ன டிகிரி? 11 டிகிரி 51 மினிட் 18 செகண்ட். 11ஆம் பாவம் எங்கே ஆரம்பிக்குது? 11 டிகிரி 7 மினிட் 37 செகண்டில் விழுந்திருக்கு. இந்த டிகிரி மினிட் செகண்டுக்கு இடைப்பட்ட இடத்தில் எந்த கிரகம் விழுந்துள்ளதோ அது 10ஆம் பாவகத்தில் உள்ளதுன்னு சொல்லலாம் கிரகத்தை. அப்போ குரு பகவான் விழுந்திருக்குது. குரு 13 டிகிரி 20 மினிட் 5 செகண்டில் விழுந்திருக்கு. அப்போ குரு பகவான் 10ஆம் பாவத்தில் உள்ளது. 11ஆம் பாவம் எடுத்துக்கோங்க. 11ஆம் பாவம் ஆரம்பிக்கிற 11ஆம் பாவக ஆரம்ப முனை எந்த டிகிரியில் இருக்குதுன்னு பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். 11ஆம் பாவம் ஆரம்ப முனை 11ஆம் பாவம் எந்த இடத்துல விழுந்திருக்குன்னா 11 டிகிரி 7 மினிட் 37 செகண்டில் விழுந்திருக்குது. எங்க? மிதுனத்தில். மிதுனத்தில் விழுந்திருக்குது இல்லையா? அப்புறம் 12ஆம் பாவக ஆரம்ப முனை எங்க இருக்குது? கடகத்தில். கடகத்தில் விழுந்திருக்கு. இது சிம்மம். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் 12 ராசிகளும் தெரியும். அதனால நான் சிலதை மட்டும் எழுதுறேன். இப்போ 11ஆம் பாவக ஆரம்ப முனை என்று எடுத்துக்கொண்டால் 11 டிகிரி 7 மினிட் 37 செகண்ட் விழுந்திருக்கு. 12ஆம் பாவக ஆரம்ப முனை கடகத்தில் விழுந்திருக்கு. 10 டிகிரி 14 மினிட் 41 செகண்ட். சரிங்களா? இப்போ இந்த 2 டிகிரிக்கு இடைப்பட்டு ஏதேனும் கிரகம் உள்ளதான்னு பார்க்கணும். எத்தனை கிரகம் இருக்கா அத்தனை கிரகத்தை எழுதிக்கணும். 2 கிரகங்கள் இருக்குது. ராகு பகவான் மிதுன ராசியில் இருக்குது, புதன் பகவான் கடக ராசியில் இருக்குது. இருந்தாலும் இந்த 2 ராசிக்கு இடைப்பட்ட தூரம் இந்த 11 டிகிரி 7 மினிட் 37 செகண்ட் மிதுனத்திலிருந்து கடகத்தில் 10 டிகிரி 14 மினிட் 41 செகண்ட் வரைக்கும் 11ஆம் பாவகத்தையே குறிக்கின்றது. அதனால கடகத்தில் இருக்க புதனும் மிதுனத்தில் இருக்க ராகுவும் இந்த 2 டிகிரிக்கு இடைப்பட்டு இருப்பதினால் இது 11ஆம் பாவகத்தில் இந்த 2 கிரகங்களும் உள்ளது என்று சொல்லலாம். என்ன 2 கிரகம்? ராகு. சரிங்களா? ராகு, அதுக்கு அடுத்தது புதன். ராகு 12க்கு வாங்க. 12ஆம் பாவம். சரிங்களா? 12ஆம் பாவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் பாவம் எங்கே ஆரம்பிக்குது? கடகத்தில் 10 டிகிரி 14 மினிட் 41 செகண்டில் ஆரம்பிச்சிருக்கு. 1ஆம் பாவம் வரைக்கும் எடுத்துக்கணும். 1ஆம் பாவக ஆரம்ப முனை எங்கு ஆரம்பிக்கிறதோ அது வரைக்கும் இருக்கிற டிகிரி மினிட் செகண்ட் 12ஆம் பாவத்துக்கு சொந்தமானது. இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுட்டா ஒரு கிரகம் எடுத்துட்டா அது எந்த பாவகத்துக்குள்ள இருக்குதுன்னு டக்குன்னு 1 மினிட்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, 12ஆம் பாவம் ஆரம்பிக்கிறது 10 டிகிரி 14 மினிட் 41 செகண்ட்ல ஆரம்பிச்சிருக்குது. 1ஆம் பாவகம் எங்கே ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் இருக்கிற இடம் 12ஆம் பாவகத்துக்கு சொந்தமானது. அப்போ 1ஆம் பாவக ஆரம்ப முனை 1ஆம் பாவக ஆரம்ப முனை 10 டிகிரி 3 செகண்ட் 14 மினிட்ல ஆரம்பிக்குது. இதுக்குள்ள கிரகங்கள் இருக்குதா? 12ஆம் பாவம் கடகராசியும் இருக்குது, சிம்மராசியும் இருக்குது. இந்த இடைப்பட்ட தூரத்தில் 12ஆம் பாவக ஆரம்ப முனை ஆரம்பித்த டிகிரி மினிட் செகண்டிலிருந்து 1ஆம் பாவகம் ஆரம்ப முனை ஆரம்பித்த டிகிரி மினிட் செகண்ட் வரைக்கும் 2 ராசியும் இருக்குது. எந்த 2 ராசியில்? கடகத்தில் இருக்கு, சிம்மத்தில் இருக்கும். அந்த இடைப்பட்ட தூரத்தில் உள்ள அத்தனை கிரகங்களும் 12ஆம் பாவத்தில் உள்ளது என்று சொல்லலாம். சரிங்களா? அந்த இடைப்பட்ட தூரத்தில் என்னென்ன கிரகம் இருக்குது? செவ்வாய் இருக்குது, சூரியன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது. செவ்வாயும் சூரியனும் கடகத்தில், சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கு. ஆனால் 1ஆம் பாவக ஆரம்பனை 10 டிகிரியில் தான் ஆரம்பிக்கிறது. சுக்கிரன் சிம்மத்தில் 9 டிகிரியில் இருக்கு. அப்போ அந்த இடைப்பட்ட தூரத்தில் இருக்கின்ற 3 கிரகங்களும் 12ஆம் பாவத்தில் உள்ளது. செவ்வாய், சூரியன், அடுத்தது சுக்கிரன். இவ்வளோதான விஷயம். இது இன்னொரு முறை கூட உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொரு
மொத்தம் 7 கிரகங்கள், 9 கிரகங்கள், 3 5 4 9 கிரகங்கள், 12 பாவம். சரிங்களா? கரெக்டாக வந்தது. நான் இதை இன்னொரு வாட்டியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு வாட்டி சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். வாங்க செகண்ட் டிப் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சிம்மம். இங்கே எல்லாம் கன்னி, கன்னி, கன்னி. இந்த ராசி துலாம், துலாம், விருச்சிகம், விருச்சிகம், தனுசு, தனுசு, மகரம், மகரம், கும்பம். ஓகேங்களா? 12 ராசி உங்களுக்கு எழுதிட்டேன். நம்ம ராசிக்குள்ளவே எத்தனை கிரகம் இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறது அது வேறு. இந்த கிரகங்கள்லாம் இந்த ராசியில் இருக்குது, கன்னி ராசியில் இருக்குது, சிம்ம ராசியில் இருக்குதுன்னு சொல்கிறது அது வேறு. இப்போ நம்ம கேபி சிஸ்டம் வந்திருக்கோம். கேபி சிஸ்டத்தில் கிரகங்கள் எந்த பாவகத்தில் உள்ளது அதுதான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க வந்த தலைப்பு. 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, 12 பாவங்கள் இருக்கிறது. அந்த 9 கிரகங்கள் எந்த பாவகத்தில் உள்ளது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம். வாங்க இப்போ நான் எல்லாமே இந்த டேபிள் ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்துருந்தேன். அந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் 9 கிரகங்களும் டிகிரி மினிட்டில் போட்டிருக்கேன். அதில் உள்ள 12 பாவங்களும் எப்படி இருக்கோ அதே போல் டிகிரி மினிட்டில் போட்டிருக்கேன். ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இது உதாரண ஜாதகமாக வச்சுக்கோங்க. இதில் 1ஆம் பாவகம் எங்கே விழுந்திருக்கு? 10 டிகிரி 3 மினிட் 14 செகண்ட் சிம்மத்தில் விழுந்திருக்கு. சரிங்களா? சிம்மத்திலிருந்து 2ஆம் பாவகம் எங்கே விழுந்திருக்குது? கண்ணியில் 10 டிகிரி 4 மினிட் 17 செகண்ட் அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் சிம்மத்திலையும் 1ஆம் பாவம் இருக்குது, கண்ணிலையும் 1ஆம் பாவம் இருக்குது. அப்போ இந்த இடைப்பட்ட டிகிரிக்குள்ளே ஏதேனும் கிரகங்கள் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். எந்த கிரகமே இல்லைன்னா நீல் ஒரு டேஷ் போட்டோம். அப்போ 1ஆம் பாவகத்தில் கிரகம் இருக்குதா? இல்லைன்னா என்ன செய்யணும்? ஒரு கோடு டேஷ் போட்டாச்சு. அடுத்து 2ஆம் பாவகம் வாங்க. 2ஆம் பாவகம் என்ன? 2ஆம் பாவக ஆரம்ப முனை கன்னி ராசியில் 10 டிகிரி 4 மினிட் 17 செகண்ட் விழுந்திருக்குது. எங்கே முடியுது? 3ஆம் பாவகம் ஆரம்பிக்கிற இடத்துல தான் 2ஆம் பாவகம் முடியுது. அப்போ 3ஆம் பாவகம் எங்கே ஆரம்பிக்குது? துலா ராசியில் ஆரம்பிக்குது. 11 டிகிரி 21 மினிட் 28 செகண்ட் ஆரம்பிக்குது. அப்போ இது வரைக்கும் 2ஆம் பாவகம் ஆரம்பித்த டிகிரி மினிட் செகண்ட்ல இருந்து 3ஆம் பாவகம் ஆரம்பிக்கின்ற டிகிரி மினிட் செகண்ட் இதுக்குள்ள கன்னி ராசியிலும் துலாம் ராசியிலும் இந்த இடைப்பட்ட டிகிரியில் ஏதேனும் கிரகங்கள் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். இதில் எந்த கிரகமே இல்லை. அப்போ 2ஆம் பாவகத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா டேஷ் போட்டோம். சரிங்களா? எந்த கிரகமே 2ஆம் பாவகத்தில் இல்லை. அப்புறம் 3ஆம் பாவகத்துக்கு வாங்க. 3ஆம் பாவகம் எங்கே ஆரம்பிக்குது? டிகிரி மினிட் செகண்டை வச்சு தான் சொல்லணும், ராசியை வச்சு சொல்லக்கூடாது. அதை நல்லா மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். இப்போ 3ஆம் பாவம் 11 டிகிரி 21 மினிட் 28 செகண்டில் ஆரம்பிக்குது. 4ஆம் பாவகம் ஆரம்பமான 11 டிகிரி 51 மினிட் 18 செகண்டில் முடியுது. அப்போ துலா ராசியில் ஆரம்பித்து விருச்சிக ராசி இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட கிரகங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த டிகிரி மினிட் செகண்ட் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசியில் 11 டிகிரி 51 மினிட் 18 செகண்ட் வரைக்கும் இருக்குதா பார்க்கணும். இல்லை, எந்த கிரகங்களுமே இல்லைன்னா கண்ணூரின்னு ஒரு டேஷ் போடணும். 3ஆம் பாவகம் எந்த கிரகமும் இல்லை டேஷ். 4ஆம் பாவத்துக்கு வரீங்க. 4ஆம் பாவகம் எங்கே ஆரம்பிக்குது? விருச்சிக ராசியில் 11 டிகிரி 51 மினிட் 18 செகண்டில் ஆரம்பிச்சு தனுசு ராசியில் 11 டிகிரி 7 மினிட் 37 செகண்ட் வரைக்கும் முடிஞ்சுது. இந்த ரெண்டு விருச்சிக ராசியும் தனுசு ராசியும் இந்த டிகிரி மினிட் செகண்டுக்கு இடைப்பட்ட தூரத்தில் கிரகங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். இருக்குது. எந்த கிரகம் இருக்கு? சந்திர பகவான் 15 டிகிரி 50 மினிட் 32 செகண்ட்ல இருக்கு. அப்ப 4ஆம் பாவகத்தில் கிரகங்கள் ஏதேனும் உள்ளதானா? உள்ளது. 4ஆம் பாவகத்தில் எந்த கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்தை அங்க போறோம். சந்திர பகவான் 4ஆம் பாவகத்தில் இருக்கின்றார். சரிங்களா? இப்போ 5ஆம் பாவம் வாங்க. 11 தனுசு ராசியில 11 டிகிரி 7 மினிட் 37 செகண்ட்ல 5ஆம் பாவகம் விழுந்துருக்குது. இந்த 5ஆம் பாவம் எங்க முடியுது? 6ஆம் பாவகம் ஆரம்பிக்கிற இடத்துல தான் முடியுது. எங்க ஆரம்பிக்குது 6ஆம் பாவகம்? 10 டிகிரி 14 மினிட் 41 செகண்ட் மகரத்துல
மகரத்தில் தான் முடியுது. அப்போ தனுசுல ஆரம்பித்து மகரம் வரைக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிற டிகிரி மினிட் செகண்டில் இருக்கிற கிரகங்கள்லாம் 5ஆம் பாவகத்தில் உள்ளது என்கின்றோம். அப்போ 5ஆம் பாவத்தில் கேது பகவான் இருக்கின்றார். 29 டிகிரி 30 மினிட் 22 செகண்ட். அப்போ கேது பகவான் 5ஆம் பாவகத்தில் இருக்கின்றார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ 6ஆம் பாவகம்னு சொன்னால் 6ஆம் பாவக ஆரம்ப முனை விழுந்த டிகிரி மினிட் செகண்டை எடுத்துக்கணும். அது எங்கே முடியுது? 7ஆம் பாவக ஆரம்ப முனை விழுந்த இடம் டிகிரி மினிட் செகண்ட். அது வரைக்கும் 6ஆம் பாவம் தான். வாங்க பார்க்கலாம். 6ஆம் பாவம் மகரத்தில் 10 டிகிரி 14 மினிட் 41 செகண்டில் ஆரம்பிச்சிருக்குது. எங்கே முடியுது? கும்பத்தில் போய் முடியுது. 7ஆம் பாவகம் ஆரம்பிக்கிற இடத்துல தான் 6ஆம் பாவகம் முடிகின்றது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ 7ஆம் பாவகம் 10 டிகிரி 3 மினிட் 14 செகண்டில் கும்பத்தில் விழுந்திருக்கு. அப்போ 6ஆம் பாவத்துலேருந்து 7ஆம் பாவத்துக்கு எங்கேருந்து எங்கே? மகரத்துலேருந்து கும்பம் வரைக்கும் அது 2 டிகிரிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் ஏதேனும் கிரகங்கள் உள்ளதா என்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். எந்த கிரகங்களும் இல்லைன்னா 6ஆம் பாவத்தில் கிரகங்கள் இல்லை போடுது. அடுத்து 7ஆம் பாவம் வாங்க. 7ஆம் பாவம் எங்கே விழுந்திருக்கு? கும்பத்தில் 10 டிகிரி 3 மினிட் 14 செகண்ட். இங்கே தான் 7ஆம் பாவம் ஆரம்ப முனை ஆரம்பிக்குது. எங்கே முடியுது? மீனத்தில் முடியுது. மீனத்தில் 8ஆம் பாவகம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே தான் 7ஆம் பாவகம் முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். 8ஆம் பாவம் 10 டிகிரி 4 மினிட் 17 செகண்டில் முடியுது. அப்போ இந்த மீனத்தில் இந்த கொஞ்சம் இடங்களும் கும்பத்தில் 10 டிகிரிக்கு மேலே இருக்கிறதும் மீனத்தில் 10 டிகிரிக்கு உள்ளே இருக்கிறதுலையும் எல்லாம் 7ஆம் பாவத்துக்கு சொந்தமானது. அந்த இடத்துல கிரகங்கள் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். எந்த கிரகங்களும் இல்லை என்றால் 7ஆம் பாவத்தில் கிரகங்கள் இல்லைன்னா டேஷ் கோடு போட்டு புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி நம்ம 8ஆம் பாவம் மீனத்தில் ஆரம்பிக்குது. 10 டிகிரி 4 மினிட் 17 செகண்ட்ல ஆரம்பிச்சிருக்கு. மேஷத்துக்கு பாருங்க, மேஷத்தில் தான் முடியுது. 11 டிகிரி 21 மினிட் 28 செகண்ட்ல முடியுது. அப்போ 8ஆம் பாவத்தில் ஏதேனும் கிரகங்கள் மீனத்திலையும் மேஷத்துக்கும் இந்த இடைப்பட்ட டிகிரி மினிட் செகண்ட் இருக்கான்னு பார்க்குறோம். எதுவுமே இல்லைன்னா 8ஆம் பாவகத்தில் டேஷ். புரிஞ்சுதுங்களா? இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுருக்கோம். வாங்க இன்னும் 4 பாவகம் அதை பார்த்தா இன்னும் கிளியராக. 9ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் ஆரம்ப முனை எங்கே ஆரம்பிக்குது? மேஷத்தில் என்ன டிகிரி? 11 டிகிரி 21 மினிட் 28 செகண்டில் ஆரம்பிக்குது. எங்கே முடியுது? ரிஷபத்தில் 10ஆம் பாவகம் எந்த டிகிரி எந்த மினிட் எந்த செகண்டில் ஆரம்பிக்குதோ அங்கே தான் 9ஆம் பாவகம் முடியுதுங்க. பாருங்க, எங்கே ஆரம்பிக்குது? ரிஷபத்தில் 10ஆம் பாவகம் 11 டிகிரி 51 மினிட் 18 செகண்டில் ஆரம்பிக்குது. அப்போ அது வரைக்கும் மேஷத்துலேருந்து ரிஷபம் வரைக்கும் இருக்கின்ற இடைப்பட்ட டிகிரியில் ஏதேனும் கிரகங்கள் உள்ளதான்னு பார்க்க வேண்டும். அது 9ஆம் பாவகத்தில் உள்ளது. ஏதேனும் கிரகங்கள் உள்ளது எங்கே இருக்குது? ரிஷபத்தில் 6 டிகிரி. அப்போ 6 டிகிரினா இது 11 டிகிரியில் தான் 10ஆம் பாவம் ஆரம்பிக்குது. 10ஆம் பாவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது இல்லையா? அப்போ அது 9ஆம் பாவகத்தில் உள்ள கிரகம். அப்போ 9ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருக்கின்றார். புரிஞ்சிடுச்சுங்களா? அதே மாதிரி நம்ம ரிஷபத்தில் 10ஆம் பாவக ஆரம்ப முனை ஆரம்பிக்குது. எங்கே ஆரம்பிக்குது? 11 டிகிரி 51 மினிட் 18 செகண்டில் ஆரம்பிக்குது. எங்கே? ரிஷபத்தில் 10ஆம் பாவகம் ஆரம்பிச்சிருது. இந்த 10ஆம் பாவகம் எந்த இடத்துல முடியுது? மிதுனத்தில் தான் முடியும். எங்கே முடியும்னு கேட்டால் 11ஆம் பாவக ஆரம்ப முனை எந்த டிகிரி எந்த மினிட் எந்த செகண்டில் ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் 10ஆம் பாவகம் தான். அப்போ எங்கே ஆரம்பிக்குது? மிதுனத்தில். ரிஷபத்தில் தொடங்கி 10ஆம் பாவகம் மிதுனத்தில் 11ஆம் பாவகம் ஆரம்பிக்கிற இடத்துல முடியுது. 11ஆம் பாவகம் எங்கே ஆரம்பிக்குது? 11 டிகிரி 7 மினிட் 37 செகண்டில் ஆரம்பிக்குது. அப்போ இந்த இடைப்பட்ட தூரத்தில் டிகிரி மினிட் செகண்டில் ஏதேனும் கிரகங்கள் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். இருக்கின்றது. எந்த கிரகம்? குரு பகவான். குரு பகவான் ரிஷபத்தில் 11 டிகிரிக்கு மேலே இருக்கிறதுனால குரு பகவான் 10ஆம் பாவகத்தில் உள்ளது. அவ்வளோதான். கண்ணில் பார்க்குறோம், கையில் எழுதும். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ வாங்க 11ஆம் பாவகம் எந்த இடத்துல ஆரம்பிக்குது, எங்கே முடியுது,
அதுக்கு இடைப்பட்ட டிகிரி மினிட் செகண்டில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு நீங்களே சொல்லலாம் வாங்க. 11ஆம் பாவகம் மிதுனத்தில் ஆரம்பிக்குது. 11 டிகிரி 7 மினிட் 37 செகண்டில் ஆரம்பிக்குது. எங்கே முடியுது? கடகத்தில் 10 டிகிரி 14 மினிட் 41 செகண்டில் முடியுது. இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் கிரகங்கள் இருக்கின்றதா? இருக்கின்றது. எந்த கிரகங்கள்? ராகு பகவான் 29 டிகிரி 30 மினிட் 22 செகண்ட் மிதுனத்தில் இருக்கு. புதன் பகவான் 9 டிகிரி 29 மினிட் 56 செகண்ட்ல கடகத்தில் இருக்குது. ஏன் புதன் பகவான 11ஆம் பாவத்திலே வச்சுக்கிறோம் கடகத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா, 12ஆம் பாவம் ஆரம்பிக்கிற வரைக்கும் 11ஆம் பாவம் தானங்க. 12ஆம் பாவம் 10 டிகிரியில் ஆரம்பிக்குது கடகத்தில். 9 டிகிரியில் புதன் பகவான் கடகத்தில் இருக்குது. அப்போ 10 டிகிரிக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே 11ஆம் பாவம் தான். இப்போ புரிஞ்சிருக்கோம் சரிங்களா? அப்போ 11ஆம் பாவத்தில் என்னென்ன கிரகம் இருக்குது? மிதுனத்தில் இருக்கிற ராகு பகவானும் கடகத்தில் இருக்கிற புதன் பகவானும் 11ஆம் பாவகத்தில் உள்ளது. ஏன் புதன் பகவான் கடகத்தில் இருக்காலும் நம்ம 11ஆம் பாவகம்னு சொல்கிறோம்? அது 12ஆம் பாவகம் 10 டிகிரியில் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே இருக்குது புதன் பகவான் 9 டிகிரியில். 10 டிகிரிக்கு அப்புறம் வர்றது தான் 12ஆம் பாவம். அதனால் அது 11ஆம் பாவகத்தில் உள்ள கிரகம் என்று எடுத்துக்கொள்கிறோம். 11ஆம் பாவக ஆரம்ப முனை எந்த டிகிரி எந்த மினிட் எந்த செகண்டில் விழுந்திருக்குதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி 12ஆம் பாவகத்தின் ஆரம்ப முனை எந்த மினிட் எந்த டிகிரி எந்த செகண்டில் விழுந்திருக்குன்னு பார்க்குறோம். இது மிதுனத்துலேயும் கடகத்துலேயும் சேர்ந்து இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் இருக்கிற கிரகங்கள் 11ஆம் பாவகத்தில் இருக்கின்றது சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன கிரகங்கள் இருக்குது? ராகு பகவானும் புதன் பகவான். ராகு பகவான் 29 டிகிரி மிதுனத்திலே இருக்குது. புதன் பகவான் கடகத்தில் 10 டிகிரிக்கு முன்னாடியே 9 டிகிரியில் விழுந்ததுனால ராகுவும் புதனும் 11ஆம் பாவகத்தில் உள்ளது என்று சொல்கின்றோம். கடைசியாக 12ஆம் பாவகம். 12ஆம் பாவகம் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு பார்க்க போகிறோம். 12ஆம் பாவகத்தின் ஆரம்ப முனை என்ன டிகிரி? கடகராசியில் 10 டிகிரி 14 மினிட் 41 செகண்ட். எங்கே முடியுது? 1ஆம் பாவகம் ஆரம்பிக்கிற இடத்துல தான் முடியும். 1ஆம் பாவம் எங்கே ஆரம்பிக்குது? சிம்மத்தில். சிம்மராசி என்ன டிகிரி எந்த மினிட்? 10 டிகிரி 3 மினிட் 14 செகண்டில் ஆரம்பிக்குது. அப்போ அது வரைக்கும் இருக்கிற கடகராசிலேருந்து சிம்மராசியில் 10 டிகிரி வரைக்கும் இருக்கின்ற எல்லா கிரகங்களும் 12ஆம் பாவத்துக்கு சொந்தமானது. எவ்வளோ கிரகங்கள் இருக்குது? செவ்வாய் இருக்குது. செவ்வாய் 11 டிகிரி கடகத்தில் இருக்குது. அப்போ செவ்வாய் 12ஆம் பாவத்தில் உள்ளது. சூரியன் கடகத்திலே 22 டிகிரியில் இருக்குது. அப்போ சூரியன் 12ஆம் பாவத்தில் உள்ளது. அப்புறம் சிம்மத்தில் பாருங்க, சுக்கிரன் 9 டிகிரியில் இருக்குது. 10 டிகிரிக்கு அப்புறம் வர கிரகம் தான் 1ஆம் பாவம். 10 டிகிரிக்கு முன்னாடியே சுக்கிர பகவான் 9 டிகிரியில் விழுந்ததுனால அதுவும் 12ஆம் பாவத்தில் இருக்குது. இப்போ புரியுதுங்களா? 1ஆம் பாவக ஆரம்ப முனை எங்கே விழுந்துச்சோ அங்கிருந்து வர்றதெல்லாம் தான் 1ஆம் பாவத்துக்கு சொல்லுவோம். 10 டிகிரியில் ஆரம்பிக்குதுன்னா அப்போ 9 டிகிரியில் இருக்கிற கிரகங்கள்லாம் 12ஆம் பாவகத்துக்கு சொல்லுவோம். இப்போ 9 டிகிரியில் எந்த கிரகம் இருக்குது? சுக்கிரன் 9 டிகிரி 1 மினிட் 33 மினிட். அப்போ 12ஆம் பாவகம் கடகத்தில் ஆரம்பித்து சிம்மத்தில் 10 டிகிரி வரைக்கும் இருக்குது. கடகத்தில் 10 டிகிரியில் ஆரம்பித்து சிம்மத்தில் 10 டிகிரி வரைக்கும் இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் 3 கிரகங்கள் இருக்குது. கடகராசியில் 2, சிம்மராசியில் 1. அது 3மே 12ஆம் பாவத்துக்கு. புரிஞ்சுதுங்களா? எல்லாருக்கும் ஒரு முறைக்கு 2 முறை சொல்லி கொடுத்ததுனால கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை 4 முறை 5 முறை போட்டு கேளுங்க. யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சுடர், ஜோதிட ஆச்சாரியா, ஜோதிட கலையரசி, ஆன்மீக ஜோதிட ரத்னா, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. என்னோட செல் நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணுன்னாலும் எடுத்து கொடுக்குறோம், டீச் பண்ணுறதுனாலும் டீச் பண்ணுறோம். ஜாதகத்தை வந்து உங்களுக்கு டெலகிராம் மூலிமா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருந்தால் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு 8 மணி 8:30 மணிக்கு மேலே கூட உட்காந்து எப்போ ஃப்ரீ டைமோ நீங்கள் டெலகிராமில் நீங்கள் கேபி அஸ்ட்ராலஜி ஜோதிடத்தை டெலகிராமில் படிச்சுக்கலாம். ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னாலும் என் செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள்.
வாஸ்து பார்க்கணும், வாஸ்து படிக்கணுன்னாலும் என் செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை 9440373556. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிக் கொடுக்குற பாடங்கள்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். நிறைய வீடியோஸ் போடுவோம் நாங்கள் மக்களுக்காக இந்த ஜோதிடத்தை பற்றி ஃப்ரீயாக உங்களுக்கு யூடியூப் மூலமா நாங்கள் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். நல்ல நல்ல விஷயங்களை போடுவோம். நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல்ன்ற பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள நல்ல தகவலான அந்த ஜோதிட ஞானம், ஜோதிட அறிவு, ஜோதிட பொக்கிஷம் வீடு தேடி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதனால் மறக்காமல் ஆல்ன்ற பெல் பட்டனை அழுத்துங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்ன்ற பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் இந்த வீடியோ உங்களை வந்து சேரும், உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து சகோதரர்களுக்கும், சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சுடர், ஜோதிட ஆச்சாரியா, ஜோதிட கலையரசி, ஆன்மீக ஜோதிட ரத்னா, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. நன்றி, வணக்கம். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். அன்புடன் முருகன் அடிமை. அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை 9440373556. நன்றி, வணக்கம்.